ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பாக பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 75,000 வந்து வழங்குறாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், விண்ணப்பம் செய்வது எப்படி, தகுதிகள் என்னென்ன, எங்கே போய் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக அரசு சார்பாக பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரூபாய் 75,000 வந்து அவர்களுடைய வங்கி கணக்கில் எப்படி வந்து செய்து தரப்படுகிறது. இது எங்கிட்டு போய் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும், மேலும் வந்து என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 கிடைக்கும். அதுவே 2 பெண் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளின் வங்கி கணக்கிலும் ரூபாய் 25,000 செலுத்தப்படும். இதுவே 3 பெண் குழந்தைகள், அதாவது முதல் பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தைகளும் இரண்டாவது பிரசவத்தில் வந்து 2 பெண் குழந்தைகள் பிறந்திருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளின் வங்கி கணக்கிலும் ரூபாய் 25,000 வந்து டெபாசிட் செய்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண் குழந்தை பெற்றிருக்கக்கூடாது. மேலும் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கருத்தடை செய்திருக்க வேண்டும். அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயனளிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா 6 வயது வரை எஃப்டி வந்து செஞ்சுருவாங்க. 6 வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃப்டி வந்து நார்மலாகவே உங்களுக்கு 18 வயது வரைக்கும் செஞ்சுருவாங்க. ஸோ 6 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1,800 அந்த பெண் குழந்தைகளின் வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம், அதாவது அந்த பெண் குழந்தைகளுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 1,20,000க்கு கீழ் இருந்தால்தான் வந்து இதுக்கு வந்து தகுதி உடையதாக கருதப்படுகிறது. இதை நீங்கள் எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தை கூட அணுகி நீங்கள் வந்து தேவையான ஆவணங்கள்லாம் எடுத்துக்கணும். ஆதார் கார்டு மற்றும் பெண் குழந்தையை வந்து நீங்கள் 2 தான் வச்சுருக்கீங்க இல்லை 1 தான் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா 3 பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட், இதெல்லாம் வாங்கிட்டு கருத்தடை செஞ்சதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டு போய் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யணும். ஆன்லைன் வழியாக விண்ணப்பம் செய்கிறது வந்து இ சேவை மையமும், ஆஃப்லைன் வழியாக விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்து சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் உமன்ஸுக்கு இருக்குவாங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். அவங்க கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு கொண்டு, மேலும் அவங்ககிட்ட இருந்து அந்த ரிசிப்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கி வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த டேட்லேருந்து நீங்கள் விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே தெரியும். நீங்கள் வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ்லையோ அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் இ சேவை மையத்தை அணுகி நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் தகவலுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக கொடுக்குறோம், அதை படித்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.